வணக்கம் நண்பர்களே. கடகராசி அன்பர்களுக்கு ஆவணி மாசத்தை பொறுத்த வரைக்குமே எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கிறத பத்தி தான் இந்த பதிவில் நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம். சூரியன் தனஸ்தானத்தில் ஆட்சி பெற்று அமர்றது ரொம்ப சிறப்பான காலகட்டம்னே சொல்லலாம். நீங்க செய்யக்கூடிய செயலில் ஒரு அபரிதமான வளர்ச்சி, பெரிய மாற்றத்தை சந்திக்கக்கூடிய மாதமாக தான் இந்த மாதம் அமைஞ்சிருக்குது. தொழிலாக இருக்கட்டும், பொருளாதார வளர்ச்சியாக இருக்கட்டும், ஒரு சாதகமான சூழ்நிலும் பல வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய காலகட்டம். அதே மாதிரி ரொம்ப நாளாகவே நீங்கள் வீடு, மனை, சொத்து இது எல்லாமே வாங்கணும்னு திட்டமிட்டிருப்பீங்க. நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாமே இந்த காலத்தில் ஒரு நல்ல ஆற்றலோடு வெளிப்பட போகுதுன்னு சொல்லலாம். மனசில் ஒரு அபரிதமான ஆற்றலோட உற்சாகமாக கூடிக்கொண்டு இருக்கிறதால தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் ஜொலிக்கக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்குது. இந்த காலத்தில் ஒரு சில விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் கூடுதலாக எச்சரிக்கையாகவும் செயல்பட வேண்டியது இருக்குது. எந்த மாதிரி விஷயம் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு, என்ன மாதிரி விஷயங்களை நீங்கள் எச்சரிக்கையாக செயல்படணும், இது எல்லாமே இந்த பதிவில் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கடகராசி அன்பருடைய ஒரு பொதுவான பண்புகளை நம்ம பார்த்துடலாம். கடகராசிக்கு அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா சந்திர பகவான் தான். கடகராசியில் புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம், ஆயுள்யம் மாதிரி நட்சத்திரங்களோட அனைத்து பாதங்களும் அடங்கியிருக்கு. 12 ராசிகளில் இது 2வது சரராசி. பஞ்சபூதங்களில் கடகராசி நீர் தத்துவத்தை குறிக்கக்கூடிய ராசி. மேலும் இது ஒரு பெண் ராசி. நண்டு மாதிரியான அமைப்புன்னு பார்த்துக்கோங்களேன். ஏன்னா நண்டு நீரில் இருக்கும், நிலத்துல இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த கடகராசி அன்புகள் எங்கே விட்டாலும் படிச்சுக்கக்கூடியவங்கன்னே சொல்லலாம். 12 ராசிகளில் அதிக அளவு ஈர்ப்பும் வசீகரத்தன்மை கொண்டிருக்கக்கூடியவங்க தான் இந்த கடகராசி அன்புகள். பெரியவங்ககிட்டையும் சரி, சின்னவங்ககிட்டையும் சரி, எல்லார்கிட்டையும் ஒரு மரியாதை, சாந்தமாக பழகிறது, சகிப்புத்தன்மை கொண்டிருக்கக்கூடிய குணம், கூடவே கடவுள் பக்தி. இதனாலேயே எல்லா வயசுலையும் சரி இவங்களால சிறப்பாக செயல்பட முடியும்னு சொல்லலாம். இவங்க பேசுகிற பேச்சில் உறுதிங்கிறது எப்போது வெளிப்படும். மெல்லிய குரலில் பெரும்பாலும் பேசக்கூடிய வாய்ப்பு, பார்வையில் ஒரு அழகு இருக்குன்னு சொல்லலாம். நல்ல ஞாபக சக்தி, அறிவாற்றல் கொண்டவங்க. இவங்க எந்த துறையில் நினைஞ்சாலும் சரி அங்கே இவங்க அதிகாரத்தையும் ஆளுமைத்தன்மையும் நிலைநிறுத்தக்கூடியவங்க. இவங்களுடைய அன்பான பேச்சு, நிர்வாக திறமை எல்லாருமே தன்னோட கட்டுப்பாட்டுகளை கொண்டு வந்துன்னே சொல்லலாம். கடகராசியில் பிறந்தவங்க பொதுவாகவே உயர்ந்த லட்சியம் கொண்டவங்க. சுறுசுறுப்பாக செயல்பட்டு எதையுமே திறமையை செஞ்சு முடிக்கக்கூடிய குணம் இருக்கும். அதே மாதிரி இவங்களுக்கு இறக்க குணங்கிறது அதிகம். இவங்க வாழ்க்கையில் இவங்ககிட்ட உதவின்னு போய் கேட்டு நிற்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே உதவி செய்யக்கூடியவங்க. இதனாலேயே நிறைய நேரங்களில் பல பிரச்சனைக்கு இவங்க ஆளாகிடுறாங்க. அதே மாதிரி என்னதான் பலதரப்பட்ட விஷயம், அறிவு சார்ந்த திறமை, அனுபவம் இருந்தாலுமே இவங்க வாழ்க்கையில் இவங்களுக்காக எதுவுமே பயன்படுறதில்ல. வாழ்க்கையில் என்றைக்குமே சும்மா இருக்க மாட்டாங்கன்னு சொல்லலாம். ஏதாவது ஒரு விஷயத்தை நினச்சி இவங்க செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. ஒரு இடத்துல சும்மாவே உட்கார மாட்டாங்க. எப்போதும் ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஆற்றல். இவங்க மூளை சும்மாவே இருக்காது. ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி நினச்சிக்கிட்டே இருக்கும், சிந்திச்சுக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி இவங்களை பொறுத்த வரைக்குமே ரொம்ப வேகமான செயல்படக்கூடியவங்க. வேகமாக சிந்திக்கக்கூடிய தன்மை, யோசிக்கக்கூடிய ஆற்றல், இது எல்லாமே நிறைஞ்சிருக்கும். அதே மாதிரி இவங்க வாழ்க்கையில் இதனாலேயே நிறைய மனக்குழப்பம், மனஸ்தாபம், மன அழுத்தம் இது எல்லாமே ஏற்படும். உங்கள் வாழ்க்கையில் நிறைய ஆற்றல், நீங்கள் வெளிப்படுத்தக்கூடிய விஷயம் எல்லாமே சிறப்பாக இருந்தாலும் அதிகப்படியான சிந்தனை, இதனாலேயே அதிகப்படியான மனக்குழப்பம், இதை மட்டும் தவிர்க்க பாருங்கள். மனக்குழப்பத்தினால தான் உங்கள் வாழ்க்கையில் மனவேதனையும் அதிகமாக இருக்குது. ஒரு மனசை ஒரு நிலையான எண்ண ஓட்டத்துக்குள்ளே நீங்கள் கொண்டு வந்துட்டிங்கன்னா தேவையில்லாத பிரச்சனை, வாழ்க்கையில் தேவையில்லாத சிந்தனைக்கு வழிவகுக்காது, மனக்குழப்பமும் இருக்காது. இதனால் மனவழிகளுக்கு இடமே இல்லாத போகும். அதே மாதிரி அடுத்தவங்களுக்கெல்லாம் ஒரு பிரச்சனை, கஷ்டம், துக்கம்னு வந்துட்டா நீங்கள் அறிவுரை சொல்கிறதுல இருக்கட்டும், அவங்களுக்கு முன்ன நின்று செய்யக்கூடிய விஷயமா இருக்கட்டும், எல்லாமே சிறப்பு தான். ஆனால் உங்களுக்கு எப்பேற்பட்ட கஷ்டம், துக்கம், பிரச்சனை வந்தாலும் யாருமே உங்களுக்கு வரமாட்டாங்க. கடைசி வரைக்குமே உங்களுக்கு நீங்கள் மட்டும்தான் துணை. அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனைனா, ஒரு கஷ்டம், துக்கம்னா உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு யாருக்குமே இருக்க மாட்டாங்கங்கிறது நீங்கள் உணர பாருங்கள். எப்போதும் உங்களுக்குன்னு ஒரு பொருளாதார அஸ்திவாரம், ஒரு சேமிப்புங்கிறது எப்போதும் வச்சுருக்கிறது நல்லது. அதே மாதிரி நீங்கள் நல்லாவே இருந்தாலும் சில நேரங்களில் நீங்கள் பேசுகிற வார்த்தை மற்றவங்களை காயப்படுத்திடும். அதனால் பேச்சு வார்த்தையில் உங்கள் வாழ்க்கையில் நிறைய சண்டை சச்சரவு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. பேச்சு திறமை அதிகமாக இருந்தாலுமே நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் என்னென்னா, எதுவாக இருந்தாலும் கூர்ந்து ஆராய்ச்சி செஞ்சு நீங்கள் செயல்படுத்துறது நல்லது. அதே மாதிரி பேசுகிறதுல உங்களுக்கு அதிகப்படியான பிரியங்கிறது இருக்கும். 10 நிமிஷம் பேசணும்ட்டா நீங்கள் ஒரு மணிக்கணக்காக கூட பேச செஞ்சுருவீங்க. பேச்சாற்றல் மிக்கவங்கிறதாலேயே எல்லா விஷயங்களும் உங்களால் பேச்சு மூலமாகவே சாதிக்க முடியும். உங்கள் வாழ்க்கையை பொறுத்த வரைக்குமே பொருளாதார வளர்ச்சிங்கிறது உங்கள் உழைப்பால் எதையுமே சாதிக்க முடியும். சின்ன வயசுலேருந்தே வீடு, மனை, வண்டி வாங்கின வசதியோடு வாழணுங்கிற ஆசை, அதை உங்களால் நிறைவேற்ற முடியும்னு சொல்லலாம். இருந்தாலும் போட்டி, பொறாமை, வம்பு, வழக்கு இது எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் இல்லாமல் மட்டும் இருக்காது. கண்டிப்பாக ஏற்படக்கூடிய வாய்ப்பு. நெருங்கிய நண்பர் மூலமாக வாழ்க்கையில் தேவையில்லாத கடன் பிரச்சனை, ஏமாற்றம், வம்பு, வழக்கு இது எல்லாமே ஏற்பட வாய்ப்பு இருக்குது. நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் என்னென்னா, எந்த நெருங்கிய நண்பராக இருந்தாலும் சரி, உறவினராக இருந்தாலும் சரி, உதவியாக இருந்தாலும் சரி, பண உதவியாக இருந்தாலும் சரி, எதுவுமே ஓரளவுக்கு தான். அதிகப்படியான கடன் பிரச்சனையில் நீங்களே மாட்டிக்காதீங்க.
கடன் பெறுறதையும் கடன் கொடுக்கறதையும் தவிர்த்துட்டு வர பாருங்க. மற்றவங்க யாரும் நம்மளை தப்பாக பேசிடக்கூடாதுங்கிற இந்த எண்ணத்தாலேயே சொந்த பந்தமாக இருக்கட்டும், உறவினர் மேலேயா இருக்கட்டும், நிறைய ஆசை விருப்பங்களை நீங்கள் விட்டுத்தர மாதிரி தான் இருக்கும். தாய்வழி ரீதியாக உங்களுக்கு வாழ்க்கையில் சில நேரங்களில் பொருளை இழக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகலாம். நீங்கள் தியாகம் செஞ்சு தான் உங்கள் வாழ்க்கையை ஓட்டணுங்கிற நிலைமைக்கு வந்திருப்பீங்க. வீடு, வண்டி, வாகன, சொத்து இது எல்லாமே நீங்கள் ஆசைப்பட்டாலும் ஒரு விஷயத்தை இழந்தாதான் இன்னொரு விஷயம் கிடைக்கிற மாதிரி தான் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும். பெரும்பாலும் குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் பொறுத்த வரைக்கும் எல்லாமே சிறப்பு தான். குழந்தைகளாக இருக்கட்டும், உங்கள் வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக தான் அமைஞ்சிருக்குது. ஒரு சில நேரங்களில் நிறைய அசிங்க அவமானம் இது எல்லாமே பட்டிருந்தாலுமே உங்கள் வாழ்க்கையில் அடுத்தடுத்த முன்னேற்றங்கிறது ஏற்படும். கடைசி வரைக்குமே தன்னோட குடும்பத்துக்காக இருக்கட்டும், வாழ்க்கைக்காகட்டும் உங்கள் கடமை நீங்கள் ஆற்றிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். எப்போதும் உங்கள் கையில் பணங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். இருந்தாலும் உங்களுக்காக அது பயன்படுறதே இல்லை. கடைசி வரைக்குமே உங்களுக்குன்னு ஒரு சேமிப்பு அஸ்தவாரத்தை உருவாக்குங்க. சந்திரனோட ஆதிக்கத்தில் கடகராசி வர்றதாலே நீங்கள் சந்திரன் ஆளுமை இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு வழிபாடு செய்து உங்கள் வாழ்க்கையில் சிறப்பு. அம்பாள் வழிபாடுங்கிறது உங்களுக்கு ரொம்பவுமே சிறப்பானது. லலிதா சகஸ்ர நாம சொல்லி அர்ச்சனை செஞ்சு தினமும் நீங்கள் அம்பாளுக்கு வழிபாடு செய்கிறது உங்கள் வாழ்வில் ஒரு நிறைவை ஏற்படுத்தி தரேன்னு சொல்லலாம். குறிப்பாக இந்த ஆவணி மாதங்களில் நீங்கள் சிவபெருமான் வழிபாடையும் செஞ்சுட்டு வர பாருங்கள். பிரதோஷ நாட்களில் சிவபெருமானையும் கூடவே நந்தி தேவரையும் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்வில் அடுத்தடுத்து ஒரு நல்ல மாற்றங்கிறது ஏற்படுன்னு சொல்லலாம். தொடர்ந்துமே இந்த ஆவணி மாதத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு கடகராசி உங்களுக்கு சிறப்பு தான். எல்லா விஷயமும் உங்களுக்கு லாபத்தை பெறக்கூடிய வாய்ப்பு. ரொம்ப நாளாகவே நீங்கள் வீடு, மன, சொத்து இது எல்லாமே வாங்கணும்னு திட்டமிட்டிருப்பீங்க. உங்களுக்கு இந்த மாதம் அது நிறைவேற போகுதுன்னு சொல்லலாம். ஒரு அபரிதமான ஆற்றல், உற்சாகம் பிறந்திருக்கிறதால இது வரைக்குமே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்தித்த மனக்குழப்பம் எல்லாமே நீங்கள் போகுது. இருந்தாலும் இந்த காலத்தில் கொஞ்சம் பேச்சில் நிதானமாக தான் இருக்கணும். தேவையில்லாமல் பேச போய் அது சூடான விவாதமாக மாறி குடும்பத்தில் பல பிரச்சனை ஏற்படலாம். அதனால் பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள். நேர்மறை எண்ணத்தோடு இந்த காலத்தில் நீங்கள் செயல்படுறது அவசியம். எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் நீங்கள் செய்கிறீங்கன்னா வேலை செய்யறதுக்கு முன்னாடி விநாயகர் பெருமான் வழிபாடும், ஒரு பயணமே மேற்கொள்றதா இருந்தாலுமே விநாயகர் பெருமான் வழிபாடு செஞ்சுட்டு நீங்கள் செய்யுங்க. இதனால் எல்லா வகையிலுமே உங்களுக்கு நன்மை ஏற்படலாம். குடும்பத்திலுமே நீங்கள் சில நேரம் சாதாரணமாக இருப்பீங்க. இருந்தாலும் சில நேரம் கடுமையான வார்த்தை விட்டுறதுனால குடும்பத்தில் ஒரு மனசஞ்சலம் ஏற்படலாம். இதனால் இந்த பேச்சுவார்த்தையில் நீங்கள் தொடர்ந்துமே கவனமாக இருக்கிறது நல்லது. மற்றபடி கடகராசி அன்பர்களுக்கு இந்த காலத்தில் எல்லாமே சிறப்பு தான். கொஞ்சம் முன்கோபத்தை மட்டும் கட்டுப்படுத்த பாருங்கள். பொறுமையை கடைபிடிச்சிட்டு வந்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு அற்புத மாதம் தான். பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்குமே எதிர்பார்த்த அளவுக்கு பண வருமானம் இருக்கும். அதே நேரம் கொஞ்சம் செலவு சமாளிக்கிற மாதிரி தான் இருக்கும். பண வரவு தேவைக்கேற்ற மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் தேவையில்லாத செலவு ஏற்படலாம். இந்த காலத்தில் கடன் வாங்குறத தவிர்க்க பாருங்கள். கொஞ்சம் ஒரு சிலருக்கு மருத்துவ செலவு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் உடல் ஆரோக்கியத்தில் ஆரம்பத்துலேருந்து நீங்கள் கவனம் எடுத்துகிட்டு வர பாருங்கள். கணவன் மனைவியை பொறுத்த வரைக்குமே கருத்து வேறுபாடு இது வரைக்கும் ஏற்பட்டிருக்கலாம். இது எல்லாமே நீங்கள் போகுது. கொஞ்சம் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. புதுசாக யாராவது நபர் இருக்கிறாங்கன்னா, புதிய நண்பர் கிடைக்கிறாங்கன்னா அவங்கக்கிட்ட இந்த காலத்தில் எச்சரிக்கையாக இருக்க பாருங்கள். வேலை பொறுத்த வரைக்குமே இது வரைக்கும் உங்களுக்கு நிறைய வேலை போல இருந்திருக்கலாம். அது எல்லாமே உங்களுக்கு படிப்படியாக குறைய போகுது. கூட வேலை செய்கிற பணியாட்களோடையும் சரி, நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையும் சரி கொஞ்சம் பொறுமையை கடைப்பிடிக்க பாருங்கள். இதனால் பல பிரச்சனை ஏற்படாமல் தவிர்க்க முடியும். தொழிலை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு லாபங்கிறது கிடைச்சிருக்குது. தொழில் ரீதியாக புதிய முயற்சிகள் மேற்கொள்ளலாம். இருந்தாலும் கொஞ்சம் அதிகப்படியான வருவாய் ஈட்டக்கூடிய விஷயங்களை அதிக முதலீடு செய்கிறது தவிர்க்க பாருங்கள். முடிஞ்ச வரைக்குமே அகலக்கால் வைக்காமல் தவிர்க்கிறது வர்றது நல்லது. அதே மாதிரி பிரகதீஸ்வரர் வழிபாடுங்கிறது இந்த காலத்தில் உங்களுக்கு அடுத்தடுத்து ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும். நட்சத்திர ரீதியான பலனாக பார்க்குறப்ப புனர்பூசம் 4ஆம் பாதம் உடையவங்களுக்கு மனசில் தெளிவோடு செயல்பட்டு வெற்றி பெற போறீங்கன்னு சொல்லலாம். இந்த ஆவணி மாதத்தை பொறுத்த வரைக்குமே அதிர்ஷ்டகரமான மாதமாக தான் அமைஞ்சிருக்குது. நட்சத்திரநாதனோட குரு செவ்வாய் இணைஞ்சிருக்கிறது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் 100% நிறைவேறும். தொடர்ந்து மகிழ்ச்சி அதிகரிக்க போகுது. செய்யக்கூடிய முயற்சியில் வெற்றியாக போகுது. தொழிலாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டிருந்த தடை நீங்கள் போகுது. லாபம் அதிகரிக்கும். அதே மாதிரி இது வரைக்குமே நீங்கள் வேலை செய்கிற இடங்களில் கூட பணிபுரிய வேலையாட்களாக இருக்கட்டும், சேர்ந்து வேலை செய்கிறவங்களா இருக்கட்டும், கொஞ்சம் பிரச்சனை ஏற்பட்டிருக்கலாம். அது எல்லாமே நீங்கள் போகுது. தொடர்ந்து தைரியத்தோடு செயல்பட்டு வாங்க. தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். செய்யக்கூடிய செயல் எல்லாமே ஒரு நல்ல மாற்றம் ஏற்படக்கூடிய காலகட்டம். அதே மாதிரி குழந்தைக்காக ஏங்கி தவிச்சவங்களுக்கு கூட உங்கள் கவலை நீங்கள் போகுதுன்னு சொல்லலாம். திருமண வயசில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல வரன் வரும். இடமாற்றம், எதிர்பார்க்கக்கூடிய உயர்வு இது எல்லாமே கிடைக்க போகுது. கொஞ்சம் வீண் செலவு மட்டும் ஏற்படலாம். அதனால் செலவு விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க பாருங்கள். குடும்பத்தில் உங்களுக்கு நம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். செய்கிற முயற்சியில் வெற்றி தான். உடல்நலையும் கொஞ்சம் அக்கறை எடுத்துகிட்டு வர பாருங்கள். சகோதர வகையில் கூட உங்களுக்கு இந்த காலத்தில் உதவி கிடைக்கும். புதிய சொத்து சேர்க்கை எல்லாமே சிறப்பாக இருக்குது. தொடர்ந்து நீங்கள் நவகிரகத்தில் குரு பகவானை வழிபட்டு வந்தீங்கன்னா வாழ்வில் ஒரு அடுத்தடுத்து மாற்றம். பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி எல்லாமே வெற்றி அடைகிறது மட்டும் இல்லை, லட்சியமாக கொண்ட விஷயம் கூட உங்களுக்கு இந்த மாதம் சிறப்பு தான்.
பல திருப்பு முனையும் அமையக்கூடிய மாதமாக அமைஞ்சிருக்குது. கேது பகவானால உங்கள் திறமை வெளிப்பட போகுது, செய்கிற முயற்சியில் வெற்றி கிடைக்க போகுது. அதே மாதிரி குரு சுக்கரனால இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டிருந்த நெருக்கடி எல்லாமே இனி இல்லாமல் போகும். தொழிலாக இருக்கட்டும், உத்தியோகமாக இருக்கட்டும், இருந்துட்டு வந்த தடை இல்லாமல் வெளியே லாபம் உண்டாகும். கூடவே குலதெய்வ அருளும் கிடைச்சிட்டா செல்வாக்கு அந்தஸ்து இல்லாமல் உயரும்னு சொல்லலாம். அதனால குலதெய்வ வழிபாடை தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. உலகத்துக்கு நீங்கள் யாருன்னு காட்டக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்குது. கூடவே குருமங்கள யோகம் உண்டாகி இருக்கிறதால வருமானம் பல வழியிலையும் வரும். இந்த காலத்தில் சரியாக சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்க பாருங்க. புதுசாக தொழில் தொடங்க நினைக்கக்கூடியவங்களுக்கு தாராளமாக தொழில் தொடங்கலாம். உத்தியோகத்தில் செல்வாக்கு உயர போகுது. வேலை விஷயமா கூட உங்களுக்கு முயற்சி வெற்றியாக போகுது. கணவன் மனைவிக்குள்ளே ஏற்பட்டிருந்த பிரச்சனை இனி விலகி ஒற்றுமை அதிகரிக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி நல்ல பொருத்தமான வரன், திருமண வாய்ப்பு, இது எல்லாமே சிறப்பு. சொத்து சேர்க்கை சிறப்பு. தொடர்ந்து நீங்கள் சனீஸ்வர பகவானை வழிபட்டு வந்தீங்கன்னா வாழ்வில் வளம் உண்டாகும். ஆயுள் நட்சத்திரக்காரங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து வெற்றி கிடைக்கக்கூடிய காலம்தான். மெல்ல மெல்ல உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம். இந்த ஆவணி மாதத்தை பொறுத்த வரைக்குமே அதிர்ஷ்டம் நிறைந்த மாதம்தான். ஒரு சில கடகராசி அன்பர்களுக்கு இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு புதுசாக இடம் வாகனம் வாங்கக்கூடிய யோகம் அமைஞ்சிருக்குது. உங்கள் வாழ்க்கையில் இருந்த சங்கடம் எல்லாமே ஒவ்வொன்றா விலக போகும். சமூகத்தில் ஒரு அந்தஸ்து, செல்வாக்கு, இது எல்லாமே உயர்வாக இருக்கும். திருமண வயசில் இருக்கக்கூடியவங்களுக்கு கூட வரம் வரும்னு சொல்லலாம். குழந்தைகளை பற்றின ஒரு மனக்கவலைங்கிறது இனி இல்லை. ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு. வேலைக்காக காத்திருக்கக்கூடியவங்களுக்கு கூட எதிர்பார்த்த தகவல் வரும். கணவன் மனைவி பொறுத்த வரைக்குமே இனி ஒற்றுமை அதிகரிக்கும். இழுபறியாக இருந்துட்டு வந்த பூர்வீக சொத்து மாதிரியான பிரச்சனை கூட இனி உங்கள் கைக்கு வரக்கூடிய வாய்ப்பு. தீராமல் இருந்துட்டு வந்த பல பிரச்சனையும் இப்போ ஒரு நல்ல முடிவு வரப்போகுதுன்னு சொல்லலாம். நீங்கள் பெருமாள் வழிபாடு தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா வாழ்வை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த காலம் சிறப்பாமைன்னு சொல்லலாம். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் கடகராசி அன்புகளுக்கு இந்த ஆவணி மாதத்தை பொறுத்த வரைக்குமே எந்த மாதிரியான பலனை நீங்கள் பெறுவீங்கிறத பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.